சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், கீ ரைஸுக்கு ரொம்பவே ஒரு சூப்பர் காம்பினேஷன் தாங்க இந்த எக் மலாய் கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம வீட்டு குட்டிஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு 3 வெங்காயத்தை நல்லா ரஃபாக சாப் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வதக்கி ஆற வச்சு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வெங்காயத்தை பச்சையாகவே அரைச்சி இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 முட்டையை வேக வச்சு நல்லா தோல் ஊற்றி தனியாக எடுத்து வச்சிருங்க. மிக்சி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு சாய் ஜீரா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போது வெங்காய பேஸ்ட்டையும் போட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருங்க. இல்லைன்னா அந்த கிரேவி நம்ம மேலே தெளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் உப்பு, 1 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து நம்ம கையில் நல்லா கசக்கி அதையும் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்போ முட்டையை ஒன்று ஒன்றா அழகாக எடுத்து கத்தியில் சின்ன சின்ன கூடுகளாக போட்டு கிரேவியில் போடுங்க. அந்த கிரேவி எல்லாம் நம்ம முட்டைக்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பிடும் போது. இப்போது 1/2 கப் க்ரீம் எடுத்து ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி எடுத்து அழகாக தூவிட்டிங்கன்னா நம்மளோட எக் மலாய் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும்.